ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டக்ளஸ் குமாரமூர்த்தி. இன்றைக்கி ஒரு ஹோமுக்கு போகிறோம். ஸோ அங்கே நிறைய குழந்தைங்களை பார்க்க போகிறோம். குட்டி குட்டி குழந்தைங்களாக பார்க்க போகிறோம். அவங்கள போன வருஷம் போய் நான் என்டர்டெயின் பண்ணேன். ஸோ இந்த வருஷம் என்னோட சேர்ந்து என் மாப்பிள்ளை ராஜன் கிருஷ்ணசுவாமி பார்த்துருப்பீங்க. ஓங்காளி ஜெயகாலியில் நாங்கள் 2 பேரும் அந்த படத்தில் நடித்தோம். அவரையும் கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னோன்னா, அப்போ அவர் என்ன சொன்னார்னா, மாப்பிள்ளை ஜேபி என்ன கூப்பிட்டு போவோம் மாப்பிள்ளை அப்படின்னாரு. குழந்தைங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவரையும் கூப்பிட்றதுக்காக ரெட் ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸில் போய் அவரை கூப்பிட்டுட்டு நேராக அந்த ஹோமுக்கு போகிறோம். அங்கே குழந்தைங்க எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் ஜேபி என்ன வந்துட்டாங்க. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். யார் பொங்கல்? இன்னைக்கு மாட்டு பொங்கல்ன்றதுனால தான் என்னை கூப்பிட்டு போறாங்களாம். இல்லை, நேற்று கூப்பிடலையா? ஏன் இன்னைக்கு கூப்பிடுன்னு கேட்டதுக்கு அன்னைக்கு தானே மாட்டு பொங்கல், அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டு போறான்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கும் கூறி இன்றைய தினம் பிரம்மாண்டமான முறையில் பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க அண்ணா நானும் வளர்க புரட்சி தலைவரின் புகழ் என்று கூறி, the world citizen and every citizen with my own kitchen key. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அனைவரும் சகோதர சகோதரிகளே என்று உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். மேல வபாலமா தூக்கிட்டு இருக்குது. கீழே இருக்குங்க, தூக்கி அடிச்சிரும். பார்த்துட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவரு நண்பர் கிட்டத்தட்ட 2005 நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஒரு பரிசு. ஓகேவா? ப்ளீஸ். நான் இப்ப பேசுறேன், அதை யாரு நீங்க கண்டுபிடிங்க. தம்பி, இவன் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நல்லா தெரியும்ன்றா, ஆனா என்ன மட்டும் தெரியாதுன்றா. இவனை கூட்டு போய் தம்பி சொல்லுவா. சிங்கம் எவ்வளவு கரெக்டா சொல்லுவாங்க. காரக்குழம்பா யோ தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காதையா. வாயா வேலையை பாருங்கய்யா. யாரு? எனக்கே பேர் தெரியாது. அதான் உண்மை. அப்படின்னு அவர் போயிட்டாரு. இப்போ ஒரு சின்ன கிரிக்கெட் எல்லாரும் பார்ப்பீங்கல்ல, எல்லாருமே கை தப்புங்க. கிரிக்கெட் பார்க்கறவங்களா? மனசு அரமான இருக்கு. அவுட். மூணு மாசமா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இவரெல்லாம் வந்துட்டாரு. நம்ம சச்சின் டெண்டுல்கர். வந்ததுக்கு ஒரு 4 அடிச்சு போயிட்டாரு. எப்படி இருந்துச்சு? சத்யராஜ் அவர்கள்.
அப்புறம் நம்ம டக்ளஸ் மூர்த்தி அண்ணன் அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஹாய் மக்களே, பார்த்தீங்கல்ல ஷெல்டர் ஹோம். ஸோ இந்த ஹோம் தான் இங்கே வந்து முழுக்க முழுக்க ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். ஸோ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஹோம்ஸுக்கு வந்து பசங்களை என்டர்டெயின் பண்ணுறது நம்மளுடைய வேலை. நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், அந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பணம், பொருள் எதுவும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். உடல் உழைப்பு கொடுக்கலாம், ஏதோ ஒன்று அவங்களுக்காக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆத்ம திருப்தி. இந்த மாதிரி நான் ட்ரஸ்ட்டுக்கெலாம் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையா, நீங்கள் உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள். தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.